Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அவதூறு பரப்புவோர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் சரத்குமார் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சொல்லி சமூக வலைதளங்கள்ல தவறான தகவல் பரவி வருது அப்படின்னும், இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசின காட்சிகளை பார்த்தரலாம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல என்னன்னா, ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அது தப்பா பேசுறதுக்கு அதையும் தப்பா போட்டுட்டு இருக்க. ட்ரக் ஃப்ரீ Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.